வந்து ரொம்ப முக்கியம். இப்போ அதுக்கு தேவை வந்து கோச்சாரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். வெளியில் இருக்கக்கூடியது தான் கோச்சார கிரகங்கள். அப்போ கோச்சாரத்தில் சந்திரன் வந்து சிம்ம ராசியில் இருக்குது. இவர் ஜாதகத்தில், பிறந்த கால ஜாதகத்தில் செவ்வாய் வந்து சிம்ம ராசியில் இருக்குது. அப்போ செவ்வாயும் சந்திரனும் வந்து ஒரே இடத்துல கனெக்ட் ஆகுது. அதை தான் செவ்வாய் சந்திரன் கனெக்ட் ஆகிறது தான் நான் இங்கே செவ்வாய் ப்ளஸ் சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கேன். இதில் செவ்வாய் குறிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவர் கேள்வியாக இருக்கும். புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நிலத்தை பற்றி கேள்வி கேட்பார், வாகனத்தை பற்றின கேள்வி கேட்பார், போலீஸ் இராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேள்வி கேட்கலாம், சகோதரனை பற்றிய கேள்வி வந்து கேட்பாங்க. இதை தாண்டி வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்க வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த செவ்வாய் காரகத்துவங்களை தாண்டி அவர் வேறு எந்த கேள்வியும் கேட்க வாய்ப்பு கிடையாது. 100% வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்ட காரகத்துவ கேள்விகள் தான் அந்த ஜாதகர் கேட்பாரு.